நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்பிஐயில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கா, ஏடிஎம் கார்டும் உங்கள்கிட்ட இருக்கா, அப்போ ரூ. 450 வரை பிடிப்பு. எஸ்பிஐ வங்கியில் உங்களுக்கு கணக்கு இருக்கிறதா, குறிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ற கணக்கும் இருக்கிறதா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உடனே உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், அதுவும் தெளிவாக பாருங்கள். அதில் ரூ. 236 முதல் 425 வரை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து ஒரு தொகை தெரியாமல் பிடிபட்டுள்ளதாக இருக்கும். எதற்காக இந்த தொகை பிடிபட்டது, இதை பற்றி முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐன்னு சுருக்கமாக அழைக்கப்படும் பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் பல கோடி வாடிக்கையாளர்கள் இணைந்திருக்கின்றனர். ஒவ்வொரு வங்கி வாடிக்கையாளரும் ஒவ்வொரு விதமான வங்கி சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக எஸ்பிஐ வங்கி அதன் வாடிக்கையாளர்களுக்கு பலவிதமான டெபிட் கார்டுகளை வழங்கி வருகின்றனர். எஸ்பிஐயில் கணக்கும் இருக்கா, ஏடிஎம் கார்டும் உங்ககிட்ட இருக்கா, அப்போ ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுப்பது முதல் பல கேஷ்பேக் நன்மைகள் மற்றும் ரிவார்ட்ஸ்களை இந்த கார்டு மக்களுக்கு வழங்கி வருகிறது. எஸ்பிஐ வங்கி தற்பொழுது அதன் வாடிக்கையாளர்களுக்கு 10 முதல் 11 வகையிலான டெபிட் கார்டுகளை வழங்கி வருகின்றனர். எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கிறதென்றால் கட்டாயம் உங்களிடம் கீழ் உள்ள டெபிட் கார்டுகளில் ஏதாவது ஒன்றாவது உங்களிடம் இருந்தாக வேண்டும். இதில் எந்த வகை ஏடிஎம் அல்லது டெபிட் கார்டுகள் உங்களிடம் இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கலாமா? இதில் கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுகள் மற்றும் யுவா, கோல்டு காம்போ மற்றும் மை கார்டு டெபிட், பிளாட்டினம் டெபிட் கார்டு, பிளாட்டினம் பிஸ்னஸ் ரூபே டெபிட் கார்டு, பிரைடு பிரீமியம் பிஸ்னஸ் டெபிட் கார்டு, இத்தனை வகையான டெபிட் கார்டுகளை எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. இதில் வருடாந்திர பராமரிப்பு சேமிப்பு கட்டணம் எவ்வளவு என்று பார்க்கலாமா? ஒரு விதமான டெபிட் கார்டுகளுக்கும் எஸ்பிஐ வங்கி தனித்தனியான வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை அதன் வாடிக்கையாளர்களிடம் இருந்து சமீபத்தில் வசூலித்து வருகின்றன. இதில் சில்வர், குளோபல், கிளாசிக் மற்றும் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு பயனாளர்களிடமிருந்து ரூ. 200 + ஜிஎஸ்டியுடன் 236 கட்டணமாக வசூலித்து வருகின்றனர். அதேபோல் மற்ற பிரீமியம் கார்டு சேவைகளுக்கு அதிகமான கட்டணம் வசூலித்து வருகின்றனர். உங்களிடம் எஸ்பிஐயில் யுவா, கோல்டு காம்போ மை டெபிட் கார்டு இருந்தால் ரூ. 250 உடன் + ஜிஎஸ்டியுடன் கட்டணத்தை வசூலிக்கின்றனர். பிளாட்டினம் டெபிட் கார்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து ரூ. 325 + ஜிஎஸ்டி மற்றும் பிளாட்டினம் பிஸ்னஸ் ரூபே டெபிட் கார்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து ரூ. 350 + ஜிஎஸ்டியுடன் கட்டணத்தை வசூலித்து வருகின்றனர். இதில் இறுதியாக எஸ்பிஐ பிரைடு பிரீமியம் பிஸ்னஸ் டெபிட் கார்டுகளுக்கு ரூ. 425 + ஜிஎஸ்டி என்ற அளவில் வருடாந்திர சேமிப்பு கட்டணத்தை வசூலிக்கும் என்று வெளியாகிறது. இந்த தொகை பல வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து தானாக பணம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸில் திடீரென ஒரு தொகை குறைவதாக இருந்தால் இதுவாகத்தான் காரணமாக இருக்கும். வங்கியில் செல்லாமல் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் செய்ய யூனோ ஆப் அல்லது மொபைல் ஆப் அல்லது எஸ்பிஐ ஆன்லைன் பேங்கிங் சேவையை பயன்படுத்துங்கள். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.